கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் பழக்கப்பட்ட நாம் பிரச்சார பணிகளை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கி இஸ்லாமிய திருமணம் இப்படித்தான் இருக்கும், குர்ஆன் சுன்னா கட்டிய நபிகள் நாயகம் எழுப்பிய சமூகத்தின் இஸ்லாம் இப்படித்தான் இருக்கும், அதிலே திருமணம் இப்படித்தான் நடைபெறும் என்பதை செயல்படுத்துவதற்காக சொல்வதற்காக இந்த சமூகத்திலே அடி உதைகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எங்கள் மீது பொய் புணர்வு கேஸ்கள் போடப்பட்டிருக்கிறது. எங்களை ஊரை விட்டு வட்டாரத்தை விட்டு நீக்கி வைத்திருக்கின்றார்கள். நபி வழியில் பந்தல் போட மாட்டேன் என்பதற்காக வட்டாரத்தை விட்டு நீக்கிய சம்பவங்கள் கடந்த காலங்களிலே நிறைவேறி இருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய திருமணத்தை முறையை சொல்லி காட்டி இன்னைக்கு பெருங்கொண்ட மக்கள் இஸ்லாமிய திருமணத்தை நபி வழியில் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட முழுவதுமாக இஸ்லாமிய திருமணம் நடைமுறைக்கு வந்துவிட்டதா என்று நாம் மீளாய்வு செய்து மறாய்வு செய்து பார்த்தால் தௌஹீதின் பெயரிலே கூட இன்றைக்கு அனாச்சாரங்கள் அரங்கேறுவதை பார்க்கின்றோம். நபி வழியை போதிக்கிற அமைப்பாக தங்களை காட்டிக் கொள்கின்றவர்கள் நாங்கள் செய்கிற திருமணம் நபி வழி திருமணம் தான் என்று மாறுதட்டுகிறவர்கள் எளிமையாக திருமணத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆடம்பரங்களையும் அனாச்சாரங்களையும் பெண் வீட்டு விருந்துகளையும் இன்னும் எத்தனையோ சமூக பழக்க வழக்கங்களை எல்லாம் இஸ்லாமாக மக்களுக்கு இனம் காட்டுவதை பார்க்கிறோம். அதையெல்லாம் விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய திருமணத்தை 2 நிமிஷத்துல சொல்லிடலாம். இஸ்லாமிய திருமணத்துக்கு முதலில் பெண் பார்க்க வேண்டும், மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். நேரடியாக பார்த்து ஓகே பொண்ணு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, ஒரு திருமண தேதியை குறிக்க வேண்டும். திருமணத்தின் போது பெண்ணு மாப்பிள்ளை பார்த்தவர்களில் சாட்சிகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு வழி தேவை பெண்ணுக்கு, நடத்தி வைப்பவர் ஒரு காலி தேவை. இன்னும் சொல்ல போனால் கட்டாயம் ஜமாத்துக்கள், மௌலவிமார்கள், லெப்பைமார்கள், சாயிப்புமார்கள் வந்துதான் திருமணத்தை நடத்தினால் செல்லும் என்கிற சட்டம் கூட, அப்படி இருந்தால் தான் திருமணம் என்கிற சட்டம் கூட இஸ்லாத்தில் இல்லை. அவங்களே நடத்திக்கலாம். திருமணத்தில் பெண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் தேவை. அசர்த்துமார்கள் அமைப்புகளாம் தேவையே கிடையாது. அது கூடுதலாக இந்த நாட்டுடைய சட்டத்துக்காக தப்தரில் பதிவு பண்றோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் தான், 2 குடும்பத்துக்காரங்க திருமணத்தை நடத்தினால் போதுமானது. அதே போன்று திருமணத்திலே பிரத்யேகமானது அடிப்படையானது பெண் மகர் கேட்க வேண்டும். அந்த உரிமை பெண்ணுக்கான உரிமை. அவங்க தான் எவ்வளவு உண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தன்னுடைய ஜீவனாம்ச தொகையை அவங்க தான் தீர்மானிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவ்வளவுதான். திருமணம் முடித்த பிறகு மணாளன் மாப்பிள்ளை வலிமா விருந்து கொடுப்பார். அதை கொடுத்தானா வலிமா விருந்தினுடைய அளவுகள்லாம் மாப்பிள்ளை தான் தீர்மானிக்க வேண்டும். பெண் வீட்டுக்காரங்க தீர்மானிக்க இயலாது. அவருக்கு என்ன வசதி இருக்கிறதோ அவர் அதை தீர்மானிப்பார். இவ்வளவுதான், திருமணம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் இஸ்லாமிய திருமணம். ஆனால் இப்படி நடக்குதா இன்னைக்கு? இப்படிதான் இஸ்லாமிய திருமணம் நடக்குதா இன்னைக்கு நம்ம ஊர்களில்? இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தா நம்ம ஊரில் நடக்கிற கூத்துக்களை பாருங்க. பழக்க வழக்கமெல்லாம் இஸ்லாம் ஆகிருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்கவுங்க என்ன பழகிருக்கிறாங்களோ அதான் இஸ்லாம் என்று இன்னைக்கு. அப்படி நம்ம இதெல்லாம் ஹராமா? இன்னொன்னே மார்க்கத்திலிருந்து ஒரு ஆடம்பர செலவா என்று கேள்வி கேட்கிற பொழுது எதிர்த்தரப்பிலிருந்து என்ன பேசுறாங்க? இதெல்லாம் ஹலாலா ஹராமா, நேரடியாக ஹராம் இருக்குதா என்று ஆடம்பரத்திற்கு வலுச்சிருக்கிற வாதங்களை இன்றைக்கு சமூகத்திலே வைப்பதை பார்க்கிறோம். முதல்ல புரியணும், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில திருமணம் முடிப்பதாக இருந்தால், பெண் பார்ப்பதாக இருந்தால், வியாபாரம் செய்வதாக இருந்தால், எந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், அவர் எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவில் இருக்கான்னு பார்க்கணும். குர்ஆன் சுன்னா அனுமதிக்கிறதா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? நபிகள் நாயகம் சொன்னார்களா? அதுல இருந்தா செய்வோம், இல்லடத்துல விட்டுருவோம். நாங்க எவ்வளவு நாள் செஞ்சுட்டு வந்துட்டோம், எங்க ஊர் வழக்கம், எங்க பகுதி வழக்கம் என்று இந்த பேச்சை பேசக்கூடாது. ஊருக்கு ஒரு மார்க்கம், பகுதிக்கு ஒரு மார்க்கம், நேரத்துக்கு ஒரு மார்க்கம், இப்படி எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை கூறு போடல.
மனித குலத்துக்கு ஒரே வழிகாட்டுதல் தான், அது மட்டும்தான் சரி, மற்ற எந்த நிலையில இருந்தாலும் தப்பு என்பதை முதலில் மனசுல கொள்ளணும். ஏன் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லி தரான், நம்பிக்கையாளர்களே அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதர் முகமதுக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப முதலாவது அடிப்படை இஸ்லாமிய திருமணம் என்றால் அதனுடைய நிபந்தனைகள், கண்டிஷன்கள், அதில் எப்படி நடத்தணுங்கிற அந்த ஷரத்துக்கள், நிபந்தனைகள் குர்ஆன் சுன்னாவில் இருந்து வடிவமைக்கப்பட வேண்டும். அப்படி நம்முடைய திருமணங்களை பேசும்போது, பெண் பார்க்கிற பொழுது, மாப்பிள்ளை பார்க்கும் போது, திருமண நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நாம் ஆலோசிக்கிற பொழுது குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை வைத்து நம்ம முடிவெடுத்தோமா? அப்படி எடுத்து செய்தால் அது இஸ்லாமிய திருமணம். இல்லைன்னா பழக்க வழக்க திருமணம், ஷாபி திருமணம், ஹனபி திருமணம் பேர் வச்சிட வேண்டியதான். அது செல்லாது. நாமளா ஒரு பழக்கத்தில் இருக்க பாருங்க, அது இஸ்லாம் கிடையாது. எதை செய்யறதா இருந்தாலும், திருமணம் மட்டும் இல்லை, ஒரு ட்ரெஸ் எடுக்கிற போறதா இருந்தா கூட, பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறிய, ட்ரெஸ்ஸை பற்றி, ஆடையை பற்றி, புத்தாடையை பற்றி, ஆடை அணிவதை பற்றி இஸ்லாம் சொல்கிற ஒழுங்குமுறைகள் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை ஒரு முஸ்லிம் படிக்கணும், பார்க்கணும், ஆய்வு செய்யணும். அதுல ஏதும் சந்தேகம் இருந்தால் மார்க்கத்தை கற்றறிந்தவரிடம் ஆலோசனைகள் கேட்கணும். கிளியர் பண்ணிட்டு தான் ட்ரெஸ் எடுக்க போகணும். அப்படி இருக்கிறோமா? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், நாம எந்த தொழிலை தேர்வு செய்யறோமோ அது இஸ்லாத்தில் கூடுமா, அதுல எதுவும் பின்னணிகள் இருக்கிறதா, அது ஹலாலா ஹராமா, வட்டி சேருமா, பதுக்கல், என்ன தடை செய்யப்பட்ட வியாபாரங்களில் ஏதேனும் ஒன்று அதில் இருக்கிறது அம்சம் என்பதை ஆய்வு செய்யணுமா இல்லையா? அப்ப எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முஸ்லிம் குர்ஆன் சுன்னாவை படித்து ஆய்வு செய்து, தேவைப்பட்டால் சந்தேகங்களை கற்றறிந்த அறிஞரிடத்தில் கேட்டு தெளிவுபடுத்தி விட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்கணும். இப்படித்தான் எல்லா வீட்லையும் திருமணம் செய்யறோமா? அந்த அடிப்படையில் தான் நம்ம வாழ்றோமா? கல்யாணம் முடிக்கணும் பெருசு, நம்ம இத்தனை வருஷமா கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு தெரியாத ரூல்ஸா என்று சொல்லி சமூகத்தில் உள்ள பழக்க வழக்கத்தை தான் செய்யறோம். இப்ப இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. நிறைய ஒளிஞ்சிருச்சு இந்த பிரச்சாரத்தினால. அடுக்களை பெருநாள், மறு வீட்டு, சீரு சீராட்டு, மாலப்பாத்தியா, ஏராளமான விதத்துக்கள் ஒளிஞ்சிருக்குது. மூட நம்பிக்கைகள், வாழை மரம் கட்டுறது, அதே மாதிரி தொப்பி பாத்தியா, அண்டா பாத்தியா, இப்படி ஏராளமான ஒளிஞ்சு இருக்குது நம்முடைய பிரச்சாரத்தினால. ஆனால் முழுவதுமாக இஸ்லாமிய திருமணமாக இன்னைக்கு வடிவம் பெற்று இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. இன்னைக்கு நாம பார்த்தோம்னா நம்ம ஊர்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா, குறிப்பாக இந்த திருமணத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய மனநிலை, திருமணத்தில் சாப்பிடாம வேற எங்க சாப்பிட்றது, என்னென்ன மனநிலை இருக்கிறது சொல்லணும். அப்பதான் மனநிலை தான் காரணம் ஆடம்பரத்துக்கெல்லாம். என்ன நினைக்கிறாங்க, எல்லார் வீட்லையுமே சோறு தின்றுருப்போம், எல்லார் வீட்லையும் நம்ம சாப்பிட்ருப்போம், வட்டாரங்களில் சொந்த பந்தங்களுக்குலாம் எடுப்பு சோறு கொடுத்துருப்போம், நாம எடுத்து வாங்கிட்டு வந்து வாளியில் வச்சு சாப்பிட்ருப்போம். பெட்டி சோறு இருந்துச்சு, வாளி சோறா மாறிடுச்சு, எடுத்து நம்மளுக்கு தந்திருப்பாங்க, சாப்பிட்ருப்போம். இப்போ என்ன செய்யறது? அதுக்கு கடன் தீர்க்கணுமே, பதிலுக்கு பதில் முதல்ல உருவாடலாமா? அதுவே தப்புல. அது ஏன் ஒழிய மாட்டேங்குன்னு கேட்டால், நம்ம போய் எல்லாரும் வீட்லையும் கையை நிறைச்சிருக்கிறோம், நாம 4 பேர் கொடுக்கலாம்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம இமேஜ் என்ன ஆகுறது, நம்ம ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாங்களே, ஒரு மாதிரி 2ஆம் தர குடிமை மாதிரி பேசிடுவாங்களே. அதனால சாப்பாட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது, சுருக்கிடக்கூடாது. யார் வீட்லாம் சாப்பிட்டோமோ, யார் வீட்லாம் எடுப்பு பெட்டி சோறு எடுத்தோமோ அம்புட்டு பேர் கணக்கு பண்ணித்தான் என்ன செய்யணும், அண்டாவில் ஏத்தன அரிசின்னு சொல்லி முதல்ல ஆலோசனை நடக்கும். வீட்டில் கல்யாண வீட்டில் முதல் நடக்கும்போது என்ன பார்ப்பாங்க, சொக்காரங்க, 1ஆம் சொக்காரன், 2ஆம் சொக்காரன், 3ஆம் சொக்காரன், சொக்காரங்களே ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கூப்பிட்டு வச்சு சொக்காரங்கிட்ட தான் ஆலோசனை, எத்தனை படி போடலாம், யாரும் பெரிய லிஸ்டா இருக்கும். நீங்க கல்யாண வீட்டில் போட்டு அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டிருப்பாங்க. முதல்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன நோட்டு, 80 பக்கம் நோட்டு, இப்போ லாங் சைஸ் நோட்டு. சரிங்களா? இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் வந்ததுனால எல்லாமே PDF ஃபைல் மாதிரி சிஸ்டத்துல என்ன வந்துருச்சு. இன்னைக்கு எக்ஸல் சீட்லாம் வந்துருச்சு. எக்ஸல் சீட்ல உட்காந்து அடிச்சு வச்சிருக்காரு, என்ன எத்தனை வீட்டில் சாப்பிட்ருக்கோம், எத்தனை வீட்டில் மொழி எழுதியிருக்கோம், எந்தெந்த வட்டாரத்துக்குலாம் போய் சாப்பாடு கொடுத்துருக்கோம், எடுத்திருக்கோம். இது அம்புட்டை கணக்கு பார்த்தா சோறு அண்டாவில் எத்தனை பிடி போறோம்னு முடிவு எடுக்கிறது. இப்படி எங்க இருக்குது? இப்படி திருமணத்தை நீங்க சாப்பிட்ட இல்ல, ஒரு வீட்டுக்காரங்களா கூப்பிட்டு, உங்க வீட்டில் நாங்கள் எடுப்பு சோறு எடுத்திருக்கோம், பெட்டி சோறு சாப்பிட்ருக்கோம், உங்க வீட்டில் நிறைய வட்டாரத்தில் சாப்பிட்ருக்கோம், ஒவ்வொரு வட்டார வாசியும் எங்க வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போங்க, நல்லா விருந்து போடுங்க. பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. செய்யணும்னு நினைச்சா தனியா செய்யுங்க, வருஷம்லாம் செய்யுங்க. கல்யாண வீட்டில் தான் மறுக்கு அதுக்கு பதில் செய்யணுமா? அது
அது எங்க இருக்கு மார்க்கத்தில்? கல்யாணத்தையும் நீங்க சாப்பிட்டதுக்கு பதில் சோறு கொடுக்கணுங்கிறதும் எந்த மார்க்கத்தில் இருக்குது? இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறையாமல்ல. சரி, சாப்பிட்டதுக்கு பதில் சோறு கொடுக்கணும்னு தான் அவர் சாப்பாடு தந்தாரா? அப்படி அதை குறைவாக பேசுவார் என்றால் அவர் சரியான முஸ்லிம் அல்ல. சுயமரியாதை பேணுகிற, பிறருடைய சுயமரியாதையை பாதுகாக்கிற பகுத்தறிவாளரா? தப்புங்க அது. அப்படி எதிர்பார்ப்பதும் அப்படி எதிர்பார்த்து செய்வதும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாய் வாந்தி எடுத்து திரும்ப கக்கி அதை சாப்பிட்றதுக்கு சமம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாய் என்ன செய்யுமா, வாயில வச்சுட்டு துப்பிட்டு திரும்ப அந்த எச்சோட சாப்பிடுமா. இப்படி ஒருத்தர் எதிர்பார்க்கலாமா? ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டு திரும்ப அந்த அன்பளிப்பு எனக்கு வரணும், என்னைய எந்த அளவுக்குன்னு கேட்டால், மச்சானை மட்டும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண வீட்டில் பொம்பளை மக்களில் அது 1 விட்ட சாச்சி மாலா இருக்கலாம், 2 விட்ட சாச்சி மாலா இருக்கலாம், 5 விட்ட சாச்சி மாலா இருக்கலாம். மச்சாமாருங்கிற லிஸ்ட்டில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தலாக்கூடுற மாதிரி பேசிடுவாங்க. வந்து உன் தம்பி கல்யாணம் முடிச்சா உன் குடும்பத்துக்காரன் என்னை மதிச்சானா அப்படின்னு எந்த அளவுக்குள்ள. இது வந்து ரொம்ப கேவலமான நிலைங்க. இது எச்சி புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலை இது. இது ஒரு காலத்தில் தௌஹீத் பிரச்சாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லி சொல்லி இன்னைக்கு ஒளிஞ்சு பெட்டி உடைக்கும் போது சண்டை வருது. அதுக்கா வெளிநாட்டிலேருந்து பெட்டி உடைக்கும் போது யாரை கூப்பிடுவாங்க? உடன் பிறந்தாளுடைய கணவரை கூப்பிடணும். ஏன் தெரியுமா? இவர் உழைச்சிட்டு வந்திருப்பார் வேர்வை சிந்தி, அவர் பாத்தியாவது பெட்டியை திறப்பாரு, பத்தியை பொறுத்துறது. ஏண்டா எவன் விட்டு சொத்தை எவன் திங்கிறது? வெக்கமா இல்ல? இந்த கேள்வி கேட்டமா இப்ப பெட்டி உடைக்கிறது மச்சான கூப்பிட மாட்டாங்க. இப்ப பெட்டி உடைக்கிற கதை முடிஞ்சிருச்சு. 30 வருஷம் ஆச்சு பிரச்சாரம் பண்ணி, ஒல்ல ஒடிஞ்சிருச்சு. அவன் உழைப்பு, அவன் கஷ்டப்பட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்டு பெரிய அம்மாக்குன்னு உமாக்குன்னு வாங்கிட்டு வருவான் தைல பாட்டில். மச்சாக்காரன் மொத்தமா பார்சலா தூக்கிட்டு போயிடுவான். எங்க உமா பெரியம்மா லாத்தாண்டு நடக்கா. இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஒழிஞ்சு போச்சு. ஆனா கடைசியில் எங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க? கல்யாண வீட்டில் வந்து பிடிச்சிக்கிட்டான். நீ சாட்சி மோகனுடைய கணவரை ஏன் கூப்பிடல சொல்லி குடும்பத்தில் பஞ்சாயத்து வச்சு சோத்து பிரச்சனை தீராம வேற சண்டை, அந்த கல்யாணம் நடக்காது. இது இஸ்லாமா? இது இது எந்த மார்க்கத்தில் இருக்குது? இது சுயமரியாதையா? ரசூலுல்லாஹ் கெட்ட உதாரணத்தை சொல்றாங்க. இதெல்லாம் நாம சுயமரியாதையை பாதிக்கிற விஷயங்கள், இதை பார்க்கணும். அதே மாதிரி பார்க்குறோம், எது தப்பு இருக்காதான் சொல்லணும். இஸ்லாமிய திருமணம் கிடையாது. அடுத்து மாலை பாத்தியாண்டு ஒளிஞ்சிருச்சு. ஆனால் பிறன் சாப்பாடுங்கிற பேரில் புதுசாக விட்டுட்டான். மாலை பாத்தியாண்டு பேர் தான் மாறி இருக்கே தவிர, எப்படி பேரை மாற்றினா டக்குன்னு மாலை பாத்திங்கிறது ரொம்ப ஓட்டு பேசணும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் விருந்து என்ன ட்ரீட் அப்படின்னு வை, ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு, தோழியர் சாப்பாடு, தோழர் சாப்பாடு, நண்பர் சாப்பாடுன்னு போட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு பாத்தியா மட்டும்தான் ஒழிஞ்சிருக்குது. சாய்க்குமாரில் எப்போ மாறு தான் வரலையே தவிர, அசர்த்துமாரில் வந்து பாத்தியா ஓதலையே தவிர, மற்ற எல்லா விருந்து தடாப்புடனும் அங்கே நடக்கும். நண்பர்கள் அதில் பார்த்தா அம்பிட்டு இளவட்டமாக இருப்பாங்க. சில ஆட்க மார்க்கத்தினுடைய வரம்பு மீறி ஹராமனையும் இப்போ கிடக்குது. அந்த மாலை பாத்தியா சாப்பாடுன்னு சொல்லி பிறன் சாப்பாடு எல்லை மீறி போகிற கூட்டம் இருக்கு. அதில் தெரியாது, சாப்பாடு தட்டை கொண்டு எரிஞ்சு விளையாடலாம். சாப்பாடு பீஸ் அவ்வளோ வேஸ்ட் ஆக்குறாங்க. நம்ம ஊரில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் சரியாது. அப்படி எங்கே விருந்து இருக்குது? திருமணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை தன்னுடைய நண்பர்களுக்கு சாப்பாடு போடணும் ஏதாவது சட்டம் இருக்கா? மார்க்கத்தில் இருக்கா? அப்படி ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா? அதில் வேற குறிப்பு சட்டை போடுறது தப்பு கிடையாது, நல்ல குறிப்பு சட்டை போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த விருந்து தப்பு. அந்த விருந்துல வரிசை ஒரே மாதிரி கலர் போட்டு போட்டா பிடிக்கணும்டா. அது கூடுமான விருந்தா? அதுல என்ன போட்டா பிடிக்கிறது, குறிப்பு சட்டை போடுறது தப்பு சொல்லல. நீ போய் நின்ற சபை சரியான சபையா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றானே, குர்ஆன்ல சொல்றானே, அன்னிதா சமீத்தும் ஆயாத்தில்லாஹி இஸ்தக்ஃபிருபிஹா வ இக்ஃபர்பிஹா வ இஸ்தக்ஸுபிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி கூத்தாக்கப்படுகிற சபைகளிலே ஃபலா தக்கூது மாகும், அவர்களோடு அமராதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. நல்ல சபையா அது? அங்கே போய் சோத்தை தின்ட்டு வர்றது. நான் இருக்கிற சோத்துக்குள்ளதான் இஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாம காட்டணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இப்போ விருந்து போடுங்க, வாரம் வாரம் யாருனாலும் வந்து சாப்பிட்லாம், போட்டுருங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆள் கூட்டு வந்துடுவோம் உங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து விருந்து நன்மை வேணும், அவ்வளோதானே. விருந்தோம்பல்ல நீங்கள் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நீங்கள் நிரூபிக்கிற ஆளா? போட்டுருங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சாப்பாடு உண்டு எங்கள் வீட்டில், நீங்கள் கூப்பிடணும்னு நினைக்க வேணாம், வந்து சாப்பிட்லாம் அப்படி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எத்தனை லட்சம் பேர் உங்கள் வீட்டில் ஆளை இறக்கணுமோ நாங்கள் இறக்குறோம். ஆள் இருக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஏழைகளாகவே கூட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். இது அதுக்கா நபி தோழர்கள் வச்ச விருந்துகளை எல்லாம் ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, காரணமே இருக்காது. கல்யாணம்
பால் காய்ச்சிது, பால் காய்ச்சி இஸ்லாத்தில் கூடும், விருந்து போடலாம். பால் காய்ச்சறது தான் கூடாது. கிரக பிரசம், புது வீடு புகுதல் கூடும், மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் அதில் நடக்கிற அனாச்சம் உன்னை விட்டா ஒன்றை பிடிக்கான். மௌலுது ஓதக்கூடாதுன்னு அது சிறுக்கு, நம்ம எல்லாம் போக மாட்டோம்னு சொன்னோன்னே கூப்பிடும் போதே கூப்பிடுவாங்க, நாங்கள் மௌலுதுக்கு ஓதுறது இல்லைங்க. சரி ரைட்டு, நல்ல விஷயம், சிறுக்கு இல்லை போகலாம்னு கேட்டால் வேற என்ன விதத்து நடக்குன்னு கேட்டோம்னா, இல்லை ஒன்றும் இல்லை, சுபுகு மட்டும் நாங்கள் பாங்க சொல்லி தொலை வச்சுக்கிறோம். ஏன் உங்கள் வீட்டில் சுபுகை தொலை மாட்டீங்களா? பெண்கள் எப்போ வந்து ஒன்றை விட்டா ஒன்றை பிடிக்கான். பாங்குக்கு செலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹதீஸில் அதை விட்டுட்டு பிஸ்மில்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் அல்லாஹ் அக்பர். அவன் பிதத்தை செய்யாமல் அவனுக்கு சும்மா இருக்க முடியல, சைத்தான் கூடயே இருக்குன்னு நினைக்க எப்போ பார்த்தாலும். அப்போ இப்படி திருமணங்களை பாருங்கள், எவ்வளோ நம்ம சொல்லி 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 ஒன்றை விட்டா ஒன்றை பிடிக்கான், பேரை மாற்றி மாற்றி வர்றான். அப்போ மாப்பிள்ளை வைக்கிற பிரெஞ்சு சாப்பாடு இஸ்லாத்தில் இல்லை, வலிமா விருந்தில் சேராது. அதுக்கப்புறம் திருமண நாள் காலையில் நைட்டில் இருந்து எடுப்பு சாப்பாடு, மாப்பிள்ளை சாப்பாட்டுலையும் அந்த பிரெஞ்சு சாப்பாட்டில் எடுப்பு ஆயிரும். பெட்டி சோறு 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஆவி பறக்க பறக்க மணக்கும். நம்மளுக்கே அந்த சோறை பார்த்தா கொஞ்சம் நாக்கு ஊறத்தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு அது வாலி சாப்பாடு, ஆட்டை பறக்கு, தெரு அடைக்க பந்தலை போட்டு அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம். இது சரி முதல்ல சரியாது, தெரு அப்படி அடைக்கலாமா? முறையாது, மார்க்கத்தில் உள்ளது அப்படி அலப்பற, பெரு அலப்பற. மார்க்கத்தினுடைய விதிகளை, மனித உரிமைகளை மீறிக்கொண்டு ஒரு செயலை நடத்தக்கூடாது. இப்போ இதெல்லாம் மார்க்கம் படித்தவருடைய நிலையா? இந்த ஊர் எவ்வளோ முஸ்லீம்களை கொண்ட ஊர், இது இஸ்லாமிய கலாச்சாரமா? அதில் எடுப்பு வாலி 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் வலிமா விருந்து, அதில் எடுப்பு உண்டு. அதுக்கப்புறம் இரவு விருந்து, வலிமா விருந்து க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா? அதுக்கப்புறம் இரவு சாப்பாடு நைட்டு, கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு அப்பவும் கோழி ரொட்டி பறக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னா வெள்ளிக்கிழமை விருந்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் சனிக்கிழமை விருந்து, ஞாயிற்றுக்கிழமை விருந்து, இன்னைக்கு நைட்டு எடுப்பு சாப்பாடு. அதுக்கப்புறம் காலையில் அடுத்த நாள் எடுப்பு சாப்பாடு, மறு வீட்டு சாப்பாடு இருந்துச்சு, அதை இப்போ இரு வீட்டு சாப்பாடு ஆக்கிட்டாங்க. பொண்ணு வீட்லேயும் நடக்குது, மாப்பிள்ளை வீட்லேயும் நடக்குது. மறு வீட்டு சாப்பாடு இருந்துச்சுல, பேரை மாற்றி இரு வீட்டு சாப்பாடு, மாப்பிள்ளை வீட்லேயும் போடு எடுப்பு சாப்பாடு, பொண்ணு வீட்லேயும் போடு எடுப்பு சாப்பாடு. வாளிச்சோறு, வாளி பிரியாணி, வாளி ரொட்டி, வாளி இடியப்பம் இஸ்லாத்தில் இருக்காது. அப்படிதான் கொடுக்கணும் இருக்கா? இவ்வளோ சிரமத்தை சமூகத்தில் ஏற்படுத்தணுமா? திருமணத்தை இப்படி நாம் அசிங்கப்படுத்தி நபி வழிக்கு புறம்பாக ஆடம்பரங்கள் என்ற பெயரில் திருமணத்துக்கு சம்பந்தம் இல்லாத செயல்களை இஸ்லாம் என்று காட்டுறமே, இது தப்பு இல்லையா? ஏழை பாளைகள் கடனை உடங்கி வாங்கி வட்டிக்கு வாங்கி செய்கிற நிர்பந்தத்தை யார் உருவாக்குகிறார்கள்? பணக்காரன் தான் உருவாக்குறான். உன் பணத்திமுறை காட்டுவதற்காக ஏழை பாளைகள் கிடைச்சாங்களா? இஸ்லாம் கிடைச்சிச்சா? எடுப்பார் பிள்ளையா இஸ்லாமும்? யாரும் நீ உழைச்ச காசு தான் அல்லாஹ் கேட்பானா இல்லையா? எப்படி செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், அதை பற்றி எல்லாம் மறுமையில் கேட்டால் பதில் வச்சிருக்கிறோமா? இல்லை நான் இப்படி தான் மாலை பாத்தியாக ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு மாற்றினேன், பேரில் உள்ள பிதத்தை மட்டும் தான் ஒழிச்சேன், ஆனால் செயலில் பிதத்தை ஒழிக்கல, நான் இப்படி தான் எடுப்பு சாப்பாடு கொடுப்பேன், அது இஸ்லாத்தில் ஹராம்டா இருக்குது. பெரிய ஆலிம்ஷா நம்ம ஊரில் அடையாளமாக்கப்பட்டவர்கள் கேள்வி வைக்கின்றார்கள். நமக்கெல்லாம் உஸ்தாத்மார்களாக இருந்தவர்கள் இன்னும் கேள்வி கேட்குறாங்க, பெண்ணு வீட்டில் சாப்பாடு வைக்க கூடாதுன்னு ஹராமா? ஏன் பொண்ணு வீட்டில் வரதட்சணை வாங்கக்கூடாது ஹராமா? எங்கே இருக்கு காட்டுங்க. பெண்ணு வீட்டில் வரதட்சணை வாங்குறது ஹராம் இருக்கு, எங்கே இருக்கா? பெண்ணுக்கு கொடுங்கன்னு தானே இருக்குது, வாங்கக்கூடாதுன்னு அந்த வசனத்தில் இருக்கா? இப்படி ஒன்று இருப்போமா? இப்படி எடுத்தால் நிற்குமா இஸ்லாமு? அவங்களுக்கு பத்துவா. இப்போ பாருங்க, எவ்வளோ ஒரு தலைவராக இருப்பவர்கள் சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நபி மொழிகளையும் காற்றில் பறக்க விட்டு கொண்டு நாங்களும் தௌஹீதான் என்று வீரவசனம் பேசுகிறார்கள் என்றால் கொஞ்சமாவது மனசாட்சி வேணும், மனசாட்சி இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பயம் என்பது மனசாட்சி தான். அப்போ நம்ம படிக்கிற செய்தியை உள்வாங்கணும், நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வர்ற மாதிரியான நடைமுறைகளை நாம் மாற்ற வேண்டும். நான் ஒன்று வழக்கத்தில் சமூகத்தில் ஒன்று உருவாக்கி வைத்துக்கொண்டு அதுதான் இஸ்லாம்னு சாயம் பூசக்கூடாது. அப்போ சாயம் பூசுற வேலை இஸ்லாத்தில் செல்லாது. சரியானா? இலைகள் பழுப்பாகி விடுமானால் வேருக்கும் தான் உரம் வைக்க வேண்டும் தவிர இலைக்கு பெயிண்ட் எடுத்து என்ன நாங்கள் பச்சை ஆக்கிட்டோம் அப்படின்னு செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது பசுமை புரட்சிங்க கூடாது, தப்பான விஷயம் அது. இங்க வேறு அழுகி கிடக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அழுகி போய் கிடக்குது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமணங்களையும் ஃபிக்ஹ் சட்டங்களையும் மார்க்கம் வரையறுத்த வரையறைகளையும் இந்த சமூகம் பின்னோக்கி செல்வதற்கு காரணம் வேறு அழுகி கிடக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முதல்ல வாங்க, அதுதான் எங்களுடைய பிரச்சாரம். திருமணத்துக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், நீங்கள் பல் துலக்குவதற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், நீங்கள் தொழுவதற்கும் ஹஜ் செய்வதற்கும் நீங்கள் உம்ரா செய்வதற்கும் நோன்பு வைப்பதற்கும் சஹருக்கும் இஃப்தாருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அதுதான் சட்டம், அதுதான் ஷரியத்து. அதற்கு புறம்பான ஒரு ஷரியத் இஸ்லாத்தில் கிடையாது. இதை பார்க்குறோம். திருமணம் முடிச்சாச்சா,
அடுத்த நாள் திங்கக்கிழமை என்ன நடக்கும்டா, மீன் சாப்பாடு விருந்து. இது இஸ்லாத்தில் இருக்கா? இது வீண் சாப்பாடு. இதுக்கு பேர் மீன் சாப்பாடு கிடையாது. மீன் எப்படி தான் பேர் வச்சு வித்தியாசம். நம்ம ஊரில் உள்ள நடக்கிற கூத்தா மட்டும் மீன் சாப்பாடு விருந்து. மாப்பிள்ளைக்கு மட்டுமா நடக்கும் அது? மீன் சாப்பாடில் விருந்து வச்சு ஒருத்தன் வந்து ஜெயிக்க முடியுமா? மீன் சாப்பாடு ஒரு 2 கிலோ கறியை வாங்கினா நிறத்திடலாம், கொஞ்சம் கொஞ்சம் வச்சு. 10 கிலோ மீன் வாங்கினாலும் பத்தாது, திண்ட மாதிரியே இருக்காது. அதில் அப்படின்னா என்ன, அதில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவழிக்கணும் குடும்பங்களுக்கு. சொக்காரனையாவது சாப்பாடு கொடுக்கணும், இல்லாட்டா அவ்வளோதான் பரண்டிடுவாங்க. எப்படி என் வீட்டில் இருந்து மீன் திண்டையா நீ தந்தையா விற்கம் இல்லாமல் கேட்டு விடுதாங்க. இது இஸ்லாமா? மீன் சாப்பாடு வச்சு 3ஆவது நாள் கண்டிப்பாக மீன் சாப்பாடு வைக்கணுமா? அப்படி ஒரு நடைமுறை எல்லாரும் பின்பற்றணுமா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பிட்டு போங்க. அப்போ இப்படி மார்க்கத்தில் இல்லாத அம்சங்களை எல்லாம் இஸ்லாம் என்று பேட்டை ஜலாலியா மதரசான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதியிலலாம் வந்து ஷாஃபி மஹல்லா பகுதியில் மண்டபங்கள் இல்லை, வீட்டில் தான் நடக்குது. அந்த வகையில் எளிமை தான். ஒரு நாள் மண்டபத்துக்கு 1 லட்சம் ரூபா, 55,000 ரூபா. எல்லா பேரும் மொத்த அடைக்க ஊரே நிற்குது. எவன் வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி, மண்டபத்தில் ஒரு வசதி என்னென்னா எவன் கூப்பிட்டான் அப்படின்னு கடிதத்தை பார்க்க முடியாது. பொது இடமா இருக்கனால வரிசையாக நிற்கிறது. போகிற வாரம் தச்சலை அந்த பக்கத்தில் சும்மா ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவோம்னு அந்த டயத்தில் போயிட்டேன். பாதையில் இந்த பக்கம்லாம் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, மண்டபம் வழியாக வரும்னு பார்த்தா வண்டி நகர மாட்டுக்கு. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியலமாங்களே, கூட்டம் ஆணு பண்ணு பின்னிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சம்பவம் எங்கள் காதுக்கு வந்துச்சு. நேரடியாக பார்த்த சகோதரர்கள் வந்து சொல்கின்றார்கள், மாற்று மதத்தவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம தாய்மார்கள் உட்கார்ந்து என்ன செய்ய கோசா போட்டு இப்படியே நிற்கிறாங்க. ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு பின்னாடி நிற்கலாமா? இப்படியே நிற்கிறது. எப்போ சீக்கிரம் எந்திரா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. பின்னாடி பந்தியில் மண்டபத்தில் பின்னாடி இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். வந்து சொல்லிட்டேன், மாமா சாப்பிடவே முடியல, பின்னாடி பெண்கள் வந்து நிற்கிறாங்க, எப்படி தொண்டை அடைக்கிது, எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்ற ஆள் பக்கம் சீக்கிரம் எந்திங்கிற மாதிரி. ஹோட்டல் நின்றா அது வேற துட்டு கொடுத்து சாப்பிட்றோம். கல்யாண வீட்டில் அப்படியா? அவங்க வெக்கம் பிரமத சோழர்கள் சொல்கிறாங்க, வெக்கம் இல்லாமல் என்ன இப்படி ஒரு சூழ்நிலை. இவ்வளோ மக்கள் சுயமரியாதை இல்லாமல் நிற்கிறாங்களே, சாப்பிட மனசு வருமா? கண் போடுறது இஸ்லாத்தில் கிடையாது. அவன் நம்பிக்கையில் இருக்குமா இல்லையா? அவன் சொல்கிறான், எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நெர்வஸாக இருக்குது, எங்கள் மனம் ஏற்றுக்கிறல உட்காந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக சாப்பிட முடியல. சாப்பாட்டில் தான் இஸ்லாம் 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 அண்டாக்குள்ளேயே கிடக்கிறது, சாம்பார் வாளிலேயே. இது இஸ்லாம் இல்லைங்க. சரியா? இப்படி பார்க்குறோம். இப்படி அதை மீன் இருந்து அது இது நிறைய இப்படி எல்லாத்துலையும் எடுப்பு சாப்பாடு. அம்புட்டில் பெட்டி சோறு, எடுப்பு சாப்பாடு, வாளிச்சோறு, இப்படி ஆட்டா பறக்குது. இது எல்லாம் இஸ்லாத்தில் நாமளாக உருவாக்கி வைத்த பழக்க வழக்கங்கள். இதற்கு இஸ்லாத்தின் அங்கீகாரம் இல்லை. அதை நிகழ்வாக, நிகழ்ச்சியாக, நிபந்தனையாக கொடுக்கவில்லை என்றால் அதை சொல்லிக்காட்டி குற்றம் சாட்டுவர்களாக இருக்கும் காலமெல்லாம் அது நபி வழிக்கு புறமானதுதான். யதார்த்தமாக நடக்கிற விஷயங்கள் வேற, நிகழ்ச்சியாக உருவாக்கி வைத்திருப்பது வேற. அது கலாச்சாரம். இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி சாப்பிடுகிற பிதஅத் கலாச்சாரம், ஆடம்பர கலாச்சாரம் என்பதை இந்த சமூகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும். பெண் வீட்டில் பூ வைக்கிறது நிகழ்ச்சிக்கு திரும்ப பூ வாங்குறது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். கல்யாணம் கொடுங்கனால ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கலாம். 50,000 ரூபாய்க்கு பெண் வீட்டில் பூ வாங்குறாங்க. 2வது நாள் 3வது நாள் பூ வைக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் பூ கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய கிளவி வரைக்கும், சாவப்புற கிளவி வரைக்கும் பட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. பூ 50 பேர் கொடுக்கணும். கொடுக்கலண்டா குறை சொல்லுவாங்க. அதை ஒரு முழம் பூ தரல, ஒழுங்காகவே செய்யலை உங்கள் விருந்தை என்று சொல்லி குறையாக பேசுகிற காலங்கள். பெண்கள் குறை சொல்லி விடுறாங்க. பூ வாங்கிட்டு வரலன்னா ஏன் வாங்கிட்டு வரலன்னு கேட்குறாங்க. பூ கொடுத்து இல்லையா? பூ கொடுத்து ஏன் நீ துட்டு வச்சிருக்கீங்களே, உங்கள் வீட்டுக்காரர் உழைக்கிறான், உங்கள் அத்தா உழைக்கிறாரு, உங்கள் அண்ணன் தம்பி உழைக்கிறான், வரமோ 2 3 பூ வாங்கிட்டு வச்சுட்டு வர வேண்டியனே. அவன் வீட்டில் தான் போய் பூ வைக்கணுமா? தலையில் நிற்காத உன் வீட்டில் வச்சு வைக்கிட்டு வந்தா என்ன மார்க்கத்தை புரிஞ்சு சுயமுறை அதை சொல்லி காட்டுறீல? இப்போ இதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயங்க. ஒரு ஆள்கிட்ட அன்பளிப்பு கேட்கக்கூடாது, அவங்கள தரணும். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆக்குறதா விதத்தில். அது பூ கொடுக்கறது ஒன்றும் ஹராம்னு சொல்ல இயலாது. அதே நிகழ்ச்சி மாதிரி உட்கார வச்சு அதுக்கு 50,000 அளவுக்கு பட்ஜெட் போட்டா 50,000 நாங்கள் 10 திருமணம் நடத்திடுவோமே, 20 திருமணம் நடத்திடுவோமே. அதே ஒரு திருமணத்துக்கு பூ வைக்கிறதுக்கு மட்டும் நிகழ்ச்சி மாதிரி வச்சேன்டா. இதான் ஆடம்பரம், இதான் அனாச்சாரம். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வரும் பாத்தியா, மாடர்ன் பாத்தியா, பூ பாத்தியான்னு ஒன்று வரும். அதுக்கு யார் காரணம்? நீங்கள் பூ போட்டால் தான் காரணம் இல்லையா? வரக்கூடிய விதத்தை சேர்ந்து கவனத்தில் எடுத்து பேச வேண்டிய இருக்குது. இதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்திருக்குது, பெண் வீட்டில் ரிசப்ஷன். கேள்விப்படுறீங்களா? இப்போ சமீபத்தில் 12 வருஷமா 10 வருஷமா இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்குது. பெண் வீட்டில் ரிசப்ஷன்.
என்னப்பா ரிசப்ஷன் அப்படின்னு கேட்டா, பெண்ணுடைய தோழியர்கள், பெண்ணுக்கு சொந்தக்காரங்க உள்ள வந்து மொய் பணம், சலாமின்னு சொல்லுவாங்க. மொய் பணம் உருதுக்காரங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ். மொய் நம்ம ஊர்லேயே இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் ஒளிஞ்சு போச்சு தௌஹீதுல. திரும்ப இப்போ புதுசாக ரிசப்ஷன் பேரில் வருது, பெண் வீட்டு ரிசப்ஷன் சொல்லி. அங்கே வந்து மொய் பணம், காசாக கொடுக்கறது, பொருளாக கொடுக்கறது, கிஃப்டாக கொடுக்கறது, ஏதாவது ஒன்று கொடுத்து ப்ரைஸ் மாதிரி கொடுக்கறது. இதுக்கு ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு ஒரு விருந்து, அதுக்கு ஒரு தேநீர் விருந்து, அதுக்கு ஒரு லட்டு ஜிலேபி. யார் சொன்னா இது? இந்த ரிசப்ஷன் ரசூலா காலத்தில் இல்லையா? ரசூலா காலத்தில் பொண்ணு வீடு இல்லையா? ரசூலா காலத்தில் மாப்பிள்ளை வீடு இல்லையா? அவங்கள ரிசப்ஷன் வைக்கணும்னு அவங்களுக்கு யோசனை வரலையே? ஒரு முஸ்லிம் என்றால் நமக்குன்ற அடையாளம் இருக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு இஸ்லாத்தை வளைச்சிக்கிட்டு போகிறது, சமூக பழக்க வழக்கங்களை எல்லாம் இஸ்லாம் ஆதரிச்சோம்னா இந்த இஸ்லாம் தப்பாக சித்தரிக்கப்படும். அப்துல்லா என்று ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தார், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர், நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். அவருக்கு 3-4 பொம்பளை பிள்ளைய. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நான் புரிந்து கொண்ட இஸ்லாம், இஸ்லாம் சமத்துவ மார்க்கம், அமைதி மார்க்கம். இஸ்லாத்தை பற்றி கேள்வி நினைச்சு நடத்துவார். சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. அவர் என்ன செய்யறாருன்னா, உங்கள் மக்களை மகமாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளாம் இஸ்லாத்துக்கு வரலான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ரொம்ப காஸ்ட்லியான மார்க்கமாக இருக்குது, இஸ்லாத்தில் எல்லாமே எளிமையாக தெரியுது, கல்யாணம் முடிக்கணும்னா ஒரு பிள்ளைக்கு 5 லட்சம் 10 லட்சம் வேணும் போலுக்கு. 5 லட்சம் இருந்தால் நான் 5 பிள்ளை கல்யாணத்தை முடிச்சுடுவேன் எங்கள் இந்து மதத்தில். ஆனால் உங்கள் மதத்தில் வர வேண்டாம், நான் என் பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு தான். என் பிள்ளையெல்லாம் நரகத்துக்கு போட்டும் நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போகிறேன். துட்டு இல்லை, துட்டு இல்லைனாலும் நரகத்துக்கு போட்டுங்கிறார். பின்னாடி எல்லாம் நான் வருவாங்க. ஒரு சமூகத்தில் உருவாக்கின ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் வழிகேடுகளும் பெண் வீட்டை சுரண்டி சாப்பிடுகிற சுரண்டல்களும் ஒரு சமூகம் இஸ்லாத்துக்கு வருவதை தடுக்கிறது என்றால், வரதட்சணை கொடுமை எப்படி தடுத்ததோ இன்னைக்கு வரதட்சணை ஒளிஞ்சு போச்சு. கேவலமாக பார்க்குறான், பிரச்சாரம் தான் காரணம். பல மேடைகளில் கேட்டிருக்கோம், சேலை கொடுத்துன்னு கேட்டிருக்கோம் ஆம்பளையை பார்த்து. அதனால வெக்கப்படுறான், இன்னைக்கு சேலை கொடுத்து சொல்லிடுவாங்களே அப்படின்னு. கருமுதிங்க கூலியா என்று கேட்டோம், பல இடங்களில் பேசினோம், மாநாடு நடத்தினோம். அதனால வெக்கப்பட்டு இன்னைக்கு வரதட்சணை வாங்க மாட்டேங்கான். சுன்னத் ஜமாத்துக்காரனும் வாங்க மாட்டேங்கான், ஷாபியும் வாங்க மாட்டேங்கான், கரபியும் வாங்க மாட்டேங்கான். ஆனால் இப்போ அம்புட்டு வரதட்சணை காசை எதில் கழிக்கிறாங்க? சோத்தில் கழிக்கிறாங்க. அம்புட்டு சோறு 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 முக்கியமா, சங்கம் முக்கியமா? சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் சோறு சோறு சோறு, புரோட்டா புரோட்டா புரோட்டா, சால்னா, ரொட்டி ரொட்டி. ஏன் நம்ம வீட்டில் காசு கொடுத்து ரொட்டி வாங்க முடியாதா? நம்ம வீட்டில் ஒரு என்னங்க இன்னைக்கு நம்ம ஊரில் என்னென்ன சாப்பாடுலாம் கிடைக்கு தெரியுமா? 1000 ரூபா கொடுத்தா கப்சா, மந்தி, மஜ்பூஸு, எப்போ என்னென்ன சாப்பாடு பேர் பார்க்கறதுக்கு அம்புட்டு அரபு நாட்டு சாப்பாடாக இருக்குது, சவுதி ரியாத்தா இருக்குது. நம்மளாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடக்கிறோம். இதெல்லாம் ஏன் கேட்க வேண்டியிருக்கு? இஸ்லாம் இருந்தால் கேட்க மாட்டோம். இஸ்லாம் லேபிள் குத்துறையில இஸ்லாத்தில் இல்லாத, அப்போ கேள்வி கேட்கறது தானே ஆகணும். இதை பார்க்குறோம். இது எதுவுமே கிடையாதுங்க. இப்போ சொல்லப்பட்ட அம்புட்டும் பிதத்துக்களாகும், ஆடம்பரங்களாகும், அனாச்சாரங்களாகும், மூட நம்பிக்கைகளாகும், சமூக சீர்கேட்டை விளைவிக்கும் சமூக தீமைகளாகவும் இருக்கிறது. இதிலிருந்து நாம் இந்த சமுதாயத்தை விலக்கி எடுக்கணும். குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். எல்லா வழிகேடுகளும், எல்லா பிதஅத்துக்களும் வழிகேடுகளாகும், எல்லா வழிகேடுகளும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரியணும். மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நான் கட்டளையிடாத ஒன்றை, நான் ஏவாத ஒன்றை இஸ்லாம் என்று செய்கிறாரோ அது மறுமையில் மறுக்கப்படும், தூக்கி வீசப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்தை, பிற சமூகத்தை காப்பியடிக்கிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர்தான், அவர் முஸ்லிம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்துகின்றார்கள். அப்ப இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற எச்சரிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஉனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திருமணங்கள்ல எது தெரியுமா பரக்கத்து நிறைந்த திருமணம்? எது தெரியுமா அபிவிருத்தி? அல்லாஹ்வின் அபிவிருத்தியை பெற்றுத் தருகிற திருமணம், மறைமுக அருள் உள்ள திருமணம் எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செலவீனத்தால் குறைந்த திருமணம் தான். செலவீனம் என்பது திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டாரை சேரும், மாப்பிள்ளை செய்கிற செலவுக்குத்தான் இந்த சட்டம். பெண்ணுக்கு செலவில்லை. அவள் உடுத்துற துணியோட, அவர் அணிஞ்சிருக்கிற ஆடையோடு, அவளுக்கு பிடித்திருந்த எந்த செய்தி இருந்ததோ திருமணத்துக்கு முன்னாடி அவைகளோடு தான் அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வேண்டுமே தவிர மற்ற அத்தனை செலவுகளும் திருமணத்தின் பெயரால் மாப்பிள்ளைக்குத்தான் கடமை, மாப்பிள்ளைக்கு தான் சட்டம். சரி, பெண்ணோடு கூடாதா, ஹராம் இருக்கான்னு கேட்கறவங்களும் கேட்போம். இந்த ஹதீஸ் பெண்ணு வீட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு வச்சா அப்பவும் என்ன வரும்?
அப்பவும் என்ன வரும்? செலவு குறையும்னு வரும். ஷேர் போட்டு சாப்பாடு. பெண் வீட்டில் 1 லட்ச ரூபா சாப்பாடா, நீ 50,000 நான் 50,000. மண்டபத்தில் ஷேரு, சாப்பாட்டில் ஷேரு. இது என்ன மார்க்கமா இது? அப்போ இப்படி ஏராளமான விதத்துக்களையும் அனாச்சாரங்களையும் முழுக்க முழுக்க திருமணத்தில் உணவு என்கிற கான்செப்டை மட்டுமே நிறுத்தி திருமணமாக பார்ப்பது அது நல்ல விருந்தல்ல. காரணமில்லாத விருந்துகள் தான் இஸ்லாத்தில் மிக வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. சும்மா வருவாங்க விருந்தும்பாங்க. ஒரு சஹாபி வருகின்றார், ரசூலா காலத்தில் எப்படி விருந்து என்பதை சொல்லி முடிக்கிறோம் இந்த செய்தியை. திடீரென்று ஒரு வருவார், பஞ்சப்படாரியா இருக்க, யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல, சாப்பாடு கேட்குறாரு. அப்போ ரசூலா கேட்குறாங்க, எப்பவுமே தனக்கு தான் ஊரில் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரசூலா தனக்கு தான். எது இருந்தாலும் எந்த நன்மை நான் தான் செய்ய வேண்டும் நினைப்பாங்க. அவ்வளோ முனைப்போடு உள்ள பெருமானார் கேட்குறாங்க தன்னுடைய மனைவிடத்திலே, ஏதாவது இருக்குமாமா அப்படின்னு. யாரு? அகிலத்தின் தூதர் அண்ணலம் பெருமானார். வேற யாரு? அரபு தேசத்தின் 12,000 கிலோமீட்டர் தாண்டிய மைல் பரப்பளவின் பிரதமர், ஜனாதிபதி, எதிர்க்கட்சியே இல்லாத கதாநாயகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு, ஏதாவது இருக்குமாமா சாப்பாட்டுக்கு அப்படின்னா அவங்க சொல்றாங்க, மா இந்தனா இல்லல் மா, தண்ணீரை தவிர இன்றைய பொழுதில் எதுவும் இல்லை. பிரதமர் வீட்டில் என்ன இருக்கான்? குடிக்க தண்ணி மட்டும் இருக்கு. நம்ம தண்ணியை குடிக்கலாம், அந்த ஆளுக்கு தண்ணி குடிக்க முடியுமா? உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உமை யுக்ரிம் லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரின் விருந்தாளியை கண்ணியப்படுத்தவர் யார்? உடனே ஒரு மனிதர் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற அன்சாரி தோழர். ஏன் அன்சாரி தோழர்னு பாருங்க, இந்த ஹதீஸ்ல ஆதார். பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, சொத்து பத்திரம் நிறைய இருந்தால் தான் அன்சாரி தோழன்ற கூடாது. ஒன்றுமே இல்லைன்னா கூட இன்னொரு ஆள் கொடுப்பேன்னு நினைப்பாங்க. அவங்க அன்சாரி, பேருக்கு தகுந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள் அன்சாரி தோழர்கள். கூட்டு போறாரு வீட்டுக்கு போனால் முதல்ல வீட்டுக்கார அம்மாட்ட, வீட்டில் உள்ள அமைச்சர்கிட்ட கேட்கணுமா இல்லையா? ஆளை கூட்டு வந்திருக்கிறேன், தேருமா சாப்பாடு சொல்லி அவரை திண்ணையில் உட்கார வச்சுட்டு கணவன் மனைவி 2 பேரும் பேசுகிறான். அவங்க சொல்கிறாங்க, மா இந்து இல்லா கூத்தி சிபியானி, என்னோட இன்றைய தின நிலவரப்படி என்ன சாப்பாடு, உங்களுக்கு எனக்கும் பட்டினி, நோம்பு தான் கிடக்கணும். நம்ம பிள்ளைக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள சாப்பாடு தான் இருக்குது, என்ன செய்யலாம்? அப்போ இவங்க சொல்கிறாங்க, கணவன் மனைவி ஆலோசனை பண்ணி, பிள்ளையை தூங்க வைங்க, தாலாட்டு படித்து எப்படியா தூங்க வைங்க. பசியில் அழுதால் தூங்க, ரொம்ப அழுகும் போது தூங்க வச்சிடலாம், ஏதாவது சொல்லி தூங்க வச்சிருங்க. ஆலோசனை பண்ணுறாங்க. விருந்தாளிக்கு உணவு கொடுக்குறது ஆலோசனை பண்ணி தூங்க வச்சிருந்தாங்க. அதன் பிறகு முதல் திட்டம் சரி. என்னைக்கா நம்ம கொண்டாடி இப்படி ஆலோசனை பண்ணிப்போமா? தௌஹீதுக்காரன் கூட ஆலோசனை பண்ணதில்லை. ஹுதைபியா உடன்படிக்கையில் பெருமானார் ஆலோசனை செய்கின்றார்கள். ஒரு சமூகத்துக்கு வழி வச்சாங்க. பெண்கள்கிட்ட ஆலோசனை கேளு, மாற்றி செய்து எழுதி வச்சிருக்காங்க மதுரத்தில். அது எதுக்கு கேட்கணும்? இதை விட கேவலப்படுத்துறது வேறு எதுவுமே கிடையாது. இப்படியா பெண்களை இழிவுபடுத்துவாங்க? அங்கே ஆலோசனை கேட்குறாங்க. அந்த சகாபி ஆலோசனை செய்யணும், கணவன் மனைவி, அதான் நல்ல உறவு. ஒரு திட்டம் நிறைவேறிடுச்சு. யதார்த்தமாக சொல்லுவாங்க பெண்கள், நம்மளை பற்றி மைனஸ்லாம் தெரியும்ல. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், யார்கிட்ட முதல்ல கேட்கணும்? வீட்டுக்கார மட்டும் தான் கேட்கணும். தொழில் ஆரம்பிக்கலான்னு இருப்பேன், அவங்க நம்ம கேரக்டர் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்காத, உனக்கு ஒத்தே வராது, நீ ஆலிம்சா அப்படின்னு போடுவாங்க. நீ சாதாரண 100 களி கேட்ப, சயின்டிஸ்ட் மாதிரி பேசுவ, உனக்கு தொழில் செட் ஆகாது. கொஞ்சம் ஐக்கு நைக்க பேசுகிற ஆளுக்கு தான் தொழில். நீ செட்டப் ஆகாத ஆள், ரொம்ப நோண்டுவ, கதை முடிஞ்சு. நம்முடைய அப்போ பொண்டாட்டிகிட்ட கேட்கணும், நம்முடைய பலம் பலகீனம், நம்முடைய இயல்பு, அது அவள்கிட்ட மறைக்க முடியாதுல்ல. சகாபாக்கள்கிட்ட அங்கே இருந்துச்சு. மார்க்கத்தில் ஒன்றும் தடையில இல்லை, வலியுறுத்தப்பட்டுதான் இருக்கு. அவர் ஆலோசனை கேட்குறாங்க. 2வது ஆலோசனை நடத்தப்படுது. அவருக்கு சாப்பாடை வச்சிடணும் தட்டில், நமக்கு சாப்பாடு இருக்கக்கூடாது. அவர் விளக்க தூண்டுற மாதிரி ஆஃப் பண்ணிடணும், அணைச்சிடணும். இருட்டுக்குள்ளே நம்ம பொண்டாட்டி பிடிச்சேன் சாப்பிட்ற மாதிரி நடிச்சுக்கிறணும். அவர் நல்லா மனதார சாப்பிட்ரு, வயிறு ஆறணும், மனம் ஆறணும். நம்ம பட்டினி எடுத்து அவர் சாப்பாடு கொடுத்தோம்னா மனம் நிறையாது என்று சொல்லி அவர் உடல்நிலையும் மனநிலையும் கவனித்து ஒரு விருந்து வழங்கப்படுகிறது. உடனே திட்டம் நிறைவேறாச்சு. அவரை கூப்பிட்றாங்க. அவர் தட்டில் சாப்பாடு வச்சு தண்ணி வச்சாச்சு. இவரும் உட்காந்துட்டாரு. உட்கார போகும்போது இவர் தட்டை கொண்டு வர்ற மாதிரி செட்டப் நாடகம். அந்த அம்மா விளக்க தூண்டுற மாதிரி ஆஃப் பண்ணிடுச்சு. ஆஃப் பண்ணால் இருட்டாயிருச்சு. அந்த இருவரும் சாப்பிடுவதை போன்று நடித்து காட்டினார்கள். ஹதீஸ் புகாரில் பார்க்க, நாடகம் நடித்து, விற்குனா தண்ணி குடிக்கிற மாதிரி, சப் சப்புன்னு சாப்பிட்ற மாதிரி, சவுண்ட் வர்ற மாதிரி பில்டப் பண்ணி நாடகம் நடித்து வந்த ஆளுக்கு தான் சாப்பிடாம, தன் மனைவி சாப்பிடாம, தன் பிள்ளைகள் சாப்பிடாம வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகின்றார்கள். உலகத்திலேயே சிறந்த விருது இதை விட வேற விருந்து உலகத்தில் கிடையாது. காலையில் தொழ போறார், ரசூலுல்லாஹ்க்கு வசனம் வருது.
எப்படி வருது? யூசிருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்தும் கூட அவர்கள் பிறரை தேர்ந்தெடுத்தார்கள். வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து தன் உள்ளத்தை பாதுகாக்கிறாரோ, உடலை பாதுகாக்கிறாரோ, தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை உண்மையான வெற்றியாளர்கள் என்று ஸ்லாஹிக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. எப்படிப்பட்ட விருந்து! இந்த விருந்து வச்சீங்களா? கூப்பிடுங்க வாரம். எத்தனை விருந்து நாள் வைங்க, மாசம் ஃபுல்லாக 30 நாள் எழுதி போடுங்க, போடு வந்து சாப்பிட வாரம். கல்யாண வீட்டுக்கு பேர்ல விருந்து வைக்காங்க. காரணத்தை சொல்லி விருந்து என்றால் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர அந்த விருந்துகள் செல்லாது. இது போன்ற ஏராளமான ஆடம்பரங்கள், அனாச்சாரங்கள், பந்தல், தெருவை அடைச்சிக்கிட்டு செய்யலாமா? மனித உரிமை மீறி இல்லையா? 2 பக்கம் டேபிளை போட்டுருது, அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல. அவசரத்துக்கு எப்படி தூக்கி போகிற, சுற்றி சுற்றி போக முடியுமா? ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பார், ஒரு ப்ரெஷர் இருக்கும், திடீர்னு ஆம்புலன்ஸ் வரணும். ஏன் இது இப்படி செய்ய? இது ஒரு முஸ்லீம் சமூகம் இப்படி இருக்கலாமா? பிற சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிற நாம் இப்படியெல்லாம் நடக்கலாமா? பிறருடைய உரிமையை பறிக்கிற மாதிரியான செயல்களில் திருமணம் என்ற பெயரில் தெருவடைக்க பந்தல் போடுவது சரியில்லை. ஒரு பக்கம் அடங்க, ஒரு பக்கம் விடுங்க. அப்ப இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. இப்படி ஏராளமான அனாச்சாரங்கள் ஷாஃபி ஹனபி என்ற பெயரிலே, மகல்லாவாசிகள் என்ற பெயரிலே, பழக்க தோஷம் என்ற பெயரில் செய்வதெல்லாம் இஸ்லாம் ஆகாது. குர்ஆன் சுன்னா மட்டும்தான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்களா என்பதை பார்த்து பார்த்து செய்கிற சமூகம் என்னைக்கு உருவாகிறதோ அந்த சமூகம் தான் இஸ்லாமிய திருமணத்தை நடத்துகிற சமூகம். இல்லாமல்ல இறைவன் அப்படி நாமெல்லாம் பார்த்து பார்த்து நம்முடைய காரியங்களை, திருமணம் உட்பட அனைத்து காரியங்களையும் செய்கின்ற நல்ல விசுவாசிகளாக அல்லாஹ் நம்மை வாழ்ந்து மரணிக்க செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.